பிடிச்சிருக்குன்னு நேரடியா சொல்ல மாட்டேன். குங்குமத்தை வச்சு விடுங்க. தெரியுமா, உங்களை பொண்ணு பார்க்க வர சொன்னதே நான் தான். ஆமாங்க, உங்க மாமா உங்க போட்டோவை அப்பா அம்மா கிட்ட காட்டி உங்களை பத்தின எல்லா விவரத்தையும் சொன்னாரு. உங்களுக்கு சம்மதம் மட்டும் மாப்பிள்ளைய கூட்டிட்டு வரேன், அப்படி இல்லைன்னா வந்ததுக்கு அப்புறம் உங்க மனசு நோக்கடிக்காதீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு. அம்மாவும் அப்பாவும் கொஞ்சம் தயங்கினாங்க. ஆனா நான் தான் எந்த விதமான யோசனையும் இல்லாம உங்களை பொண்ணு பார்க்க வர சொன்னேன். யாரும் இல்லாத உங்களுக்கு நான் எல்லாமே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இதுவரைக்கும் உங்க அன்பையும் பாசத்தையும் நீங்க யாருக்கும் கொடுத்திருக்க மாட்டீங்க. அந்த மொத்த அன்பும் பாசமும் நீங்க எனக்கு கொடுக்கணும். அதுதான் என்னோட ஆசை. என்ன பத்மா, பழசெல்லாம் நினைச்சு பார்த்து அப்படியே ஃபீல் ஆயிட்டியா? நம்ம முதல் சந்திப்ப எப்படின்னு என்னால மறக்க முடியும்? சரி, நான் உங்ககிட்ட இப்போ ஒண்ணு கேட்பேன். நீங்க உண்மையை மட்டும்தான் சொல்லணும். என்ன பத்மா இப்படி கேக்குற? நான் என்னைக்கு உங்ககிட்ட போய் சொல்லிருக்கேன்? அதெல்லாம் விடுங்க, இப்போ உண்மையை சொல்லணும், சரியா? சரி பத்மா, கேளு. நான் உங்ககிட்ட முதல்ல சொன்ன மாதிரி இப்பவும் நான் உங்களுக்கு எல்லாமே இருக்கேனா? என்ன பத்மா, ஏன் இப்படி கேக்குற? நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு நான் எல்லாமே இருக்கேனா? ஒரு மனைவிங்கிற ஸ்தானத்தை, ஒரு நல்ல தோழிங்கிற ஸ்தானத்தை நான் பூர்த்தி செய்யறேனா? கண்டிப்பா பத்மா. இன்னும் சொல்ல போனா சத்தியமா, என்ன ஆணையா கூட சொல்லலாம். நீ என் வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கிடைச்சது. எனக்குள்ள இயங்குற, என்னை இயக்குற ஒரு உயிராவே இருக்கு. நீ எப்பவும் இப்படியே இருக்கணும். அதுதான் நான் கடவுள்கிட்ட கேட்கிற ஒரே ஒரு வரம். என்னங்க, நான் உங்களை விட்டுட்டு எங்க போயிட போறேன் சொல்லுங்க? முதல்ல உங்களுக்கு எல்லாமுமா நான் வந்தேன், இப்ப எனக்கு எல்லாமுமா நீங்க இருக்கீங்க. இந்த அன்பு, இந்த சந்தோஷம், இந்த நிம்மதி, இதுவே எனக்கு போதுங்க. இந்த நொடியில என்ன உயிரை விட சொன்ன கூட நான் அப்படியே செத்து போயிடுவேங்க. பார் பத்மா, நீ இன்னொரு தடவை இந்த மாதிரி சொன்ன அந்த நொடியை நான் உயிரை விட்டுருவேன். நீங்க எப்படி பேசுறீங்க? நான் என் மனசுல இருக்கிறத தானே சொன்னேன். நானும் என் மனசுல இருக்கிறதா சொன்னேன். நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, ஆனா நான் உங்க மடியில தான் என் உயிரை விடுவேன். உங்களுக்கு முன்னாடி நான் சுமங்கலியா தான் போய் சேருவேன். அப்படி சொல்லாத. நீ இல்லாம என்னால இருக்க முடியாது.
என்னங்க நீங்க? நான் சொன்னதெல்லாம் மறந்துட்டீங்களா? அப்படியே உட்கார்ந்திருக்கீங்க. என்ன சொன்ன? சரியா போச்சு. நேத்து நான் சொன்னேன்ல, இன்னைக்கு காலைல 9:30 மணிக்கு செய்காத்தம்மன் கோவில்ல நம்ம அன்னதானம் பண்ணணும்னு எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. 9 மணிக்கெல்லாம் நம்ம அங்க இருக்கணும். நீங்க உட்கார்ந்துட்டே இருக்கீங்க. சாரி பத்மா, மறந்துட்டேன். சரி, நீங்க போய் குளிச்சு முடிச்சிட்டு வாங்க. நான் டிஃபன் ரெடி பண்ணி வைக்கிறேன். போங்க. பத்மா, என்ன? போய் முதல்ல குளிச்சிட்டு வாங்க. டைம் ஆயிட்டே இருக்குங்க. எந்திரிங்க. Dove 3 பெண்களை ஹேர் டேமேஜ் டெஸ்ட் எடுத்துக்கொள்ள சொன்னது. அவர்களால் ரிசல்ட்டை நம்பவே முடியவில்லை. But the compliments I got for my hair, I can't believe it's this damaged. Dove Intense Repair in 5